எல்லாருக்குமே தெரியும் இளைய தளபதி அவர்கள் இந்த கோட் என்ற படத்தோட ஸ்டாப் பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே நுழைய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி பெயர் டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மன்றம் அப்படின்ற நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சால் கூட பல சீர்திருத்தங்களை, அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது. அதுக்கு நம்ம ஒருத்தவங்களாவது அரசியலில் இருக்கணுன்ற காரணத்துக்காக நான் அரசியலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாதி பேருக்கு மேலே விஜய் வரணும், நல்லா வருவார் அப்படின்ற மாதிரி நிறைய அவருக்கு வந்து சப்போர்ட், ஆதரவு எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே நடிகர்களாக இருக்காங்க, அண்ட் இவரும் வந்து கூத்தாடுறவர் தானே அப்படின்ற மாதிரியும் நக்கல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒன்று தான் நான் ஒன்று கேட்குறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இப்போ இறந்து போன பிறகு எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், அப்பா கட்சி தலைவராக வந்திருக்காரு, அதுக்கப்புறம் அவர் ஆளுங்கட்சியில் வந்திருக்கக்கூடியவர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகழாரம் சூட்டியணும். நம்ம இப்படிப்பட்ட கட்சி தலைவர் உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே மதிக்கவே இல்லை. அண்ட் அவரை வந்து எதிர்கட்சியாக தான் உட்கார விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியே காணாமல் போயிடுச்சு. அவரை யாருமே நம்பவே இல்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா அவர் இருந்திருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை மாதிரி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சாதாங்க அவங்களுடைய ஒரு இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும், டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். அது மாதிரி விஜயும் நிற்கிறாரு, அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் என்ன மாதிரி செய்கிறாருன்றதை பார்க்க முடியும், அப்புறம் பேசணும். வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம 2 கட்சியின் கைப்பிடியில் மட்டுமே இருக்கிறோம். இது விட்டால் அது, அது விட்டால் இது அப்படின்ற மாதிரி ஒரு மாற்றம் தேவை. அப்படின்னா நம்ம மனதிலும் மாற்றம் தேவை கண்டிப்பாக. ஏங்க நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு மாற்றத்திற்காக ஒரு ஏங்கும் ஒரு குரல்னே வச்சுக்கோங்களேன். விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. ரசிகர்கள் கூட்டம் பயங்கரமாக புடைசூழ மாலைகள்லாம் அணிவிச்சு கூட்டம் பயங்கரமாக திரளாக இருக்குது. அந்த கூட்டத்தில் மாலை போட்டவங்களுக்கு அந்த மாலையை அவர் போட்டுக்கிட்டாரு. அவரும் மாலையை கொடுத்தாரு மக்களுக்கு. எல்லாரும் போலவே அவரும் சொல்கிறாரு, அதாவது ஊழல் லஞ்சம் இல்லாத, அதாவது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குமா அப்படின்னு அவருடைய வாக்குறுதிகளும் இருக்குது. அதை நம்ம வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஒரு தடவை வாய்ப்பளித்து பார்க்கலாம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா இதுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பழைய மாதிரியே இருந்துக்க வேண்டியது தான். அண்ட் இதை பற்றின கருத்து என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.